மாடர்ன் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருந்த அனுஷ்யா ஒரு ரோஸ் எடுத்துக்கிட்டு நேரா ரமேஷோட வீட்டுக்கே வந்துட்டா. ஹலோ, வீட்ல யாரும் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனேயே உள்ள இருந்து வேலைக்காரி பங்கஜம் வாசலுக்கு வந்து பார்த்தாங்க. யாருமா நீங்க, நேரா உள்ளேயே வந்துட்டீங்களே, உங்களுக்கு யாரு வேணும் அப்படின்னு விவரமா கேட்டாங்க பங்கஜம். பங்கஜத்தை பார்த்த உடனேயே அவங்க வேலைக்காரின்னு அனுக்கு புரிஞ்சு போச்சு. இழுத்து பலார்னு பங்கஜத்தோட கண்ணத்துல ஒரு அரை அரைஞ்சா. அந்த சத்தத்துக்கு வீட்ல இருந்த பிரசாத், சாரதா எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனா அவளுக்கு தேவையான ரமேஷ் மட்டும் வெளியே வரல. யாருமா நீ? அனுமதி இல்லாம எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு வேலைக்காரிய அறையிறிய? யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? நீங்க பாக்குறதுக்கு ஒரு ஃபாதர் ஃபிகர்ல இருக்கறதால நீங்க ரமேஷோட அப்பான்னு நினைக்கிறேன். ஆமாமா. அம்மா இல்ல அங்கிள், அனுசியா. என்ன இந்த அம்மா, பொண்ணே இப்படி எல்லாம் சொல்லி என்ன கூப்பிட கூடாது. அது எனக்கு பிடிக்காது. அழகா அனுன்னு கூப்பிடுங்க, நல்லா இருக்கும். இல்லையா அனுசியான்னு கூப்பிடுங்க, அது கூட பிரச்சனை இல்ல. எப்படி கூப்பிடணுங்கிறது எங்களோட இஷ்டம். உனக்கு இப்ப என்ன வேணும்? அதான் ஆண்டி, ரமேஷ் அவன் வீட்ல இருக்கானா அப்படின்னு சொன்னதும் சாரதாக்கு பயங்கர கோவம். அதே கோவத்தோட, ஏ பொண்ணே, என் புள்ளைய போய் அவன் இவங்கிறிய, உனக்கு என்ன வேணும்? வாய் உனக்கு ரொம்ப தான் நீண்டுகிட்டே போகுதே. ஆண்டி, அனுன்னு சொல்ல சொன்ன. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்கிட்ட இப்படி கத்தாதீங்க, புரியுதா? சரிம்மா அனு, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? முதல்ல யாரு நீ? என் புள்ளைய நல்லா தெரிஞ்ச மாதிரி காட்டுறிய. உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏதோ நட்பு இருக்குன்னு தெரியுது. எஸ் அங்கிள், ஆனா அது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, லவ். எனக்கும் அவனுக்கும் அதான் ரமேஷுக்கும் 4 வருஷமா லவ் இருக்கு. ஏன் புள்ள உன்ன மாதிரி இருக்கிற பொண்ண காதலிக்கிறானா? நோ நோ ஆண்டி, அவன் என்ன ஒண்ணு லவ் பண்ணல. என்ன பாருங்க, நான் பார்க்க எவ்வளவு மாடர்னா ஸ்டைலா இருக்கேன். என்ன லவ் பண்ணாம அந்த புடவை கட்டிக்கிட்ட பட்டிக்காடு அனாமிகாவை லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் அங்க வந்தான். கோபமா வந்து, அனு, எங்க வீட்ல எந்த சீனும் பண்ணாத. அப்புறம் அனாமிகாவை பத்தி சுத்தமா பேசாத. நீ எந்த வழியா வந்தியோ அந்த வழியா கிளம்பு, அப்புறம் நல்லா இருக்காது. ரமேஷ், நீ சொன்னபடியே செய்ற, ஆனா என்ன லவ் பண்ணு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அனுசியா ரோஸ் கொடுத்தா. ரமேஷ் எதுவுமே பேசாம அந்த ரோஸையும் வாங்காம அனுசியாவை வேகமா அங்கிருந்து அவளோட கார் கிட்ட கூட்டிட்டு வந்தான். இங்க பார், நான் அனாமிகாவை தவிர வேற யாரையும் காதலிக்க மாட்டேன். ஒழுங்கா போயிட்டு வர வழிய பார் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கிருந்து வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டான். கார்ல இருந்த அனுசியா கோபமா, என்ன விட்டுட்டு அந்த அனாமிகாவை எப்படி கல்யாணம் பண்றேன்னு நானும் பாக்குறேன் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமா எடுத்துட்டு போனான். வீட்டுக்கு வந்த ரமேஷ சாரதா கேட்டாங்க. அப்பா ரமேஷா, யார் அந்த அனாமிகா? உனக்கு அவளை பிடிச்சிருந்தா எங்க கிட்ட சொல்லு, நானும் அப்பாவும் போயே பேசி பாக்குறோம். நான் உங்ககிட்ட சொல்றதை விட கூட்டிட்டு போயே காட்டுறேம்மா, வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேயே எல்லா விஷயத்தையும் பேசிருங்க. இது நல்லா இருக்கே சாரதா, ஒரே நேரத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிரும். வா போலாம். சரிங்க, இந்த அனுசியாவை பார்த்தோம், அந்த அனாமிகாவையும் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடி ஆனாங்க. வீட்ல இருந்த அனாமிகா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன ரமேஷ பத்தி நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப ரோட்டையே பாத்துக்கிட்டு இருந்தா. நிஜமாவே ரமேஷ் வீட்டுக்கு வராரா? நாங்க காதலிக்கிற விஷயத்த பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசுவாரா? நான் எப்போ வான்னு சொன்னாலும் வராம இருப்பாரு, இன்னைக்கு வரேன்னு அவ்வளவு கடினமா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவகிட்ட அவங்க அம்மா சாவித்ரி வந்தாங்க. அனாமிகா, யாருக்காகமா இவ்ளோ காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் ரமேஷ பத்தி யோசிச்சுட்டு இருந்த அனாமிகா வாய் தவறி, உங்க மாப்பிள்ளைய பத்திமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு பல்ல கடிச்சிட்டு சாவித்திரிய பார்த்தா. சாவித்திரி டென்ஷன் ஆகி, என்னடி சொன்ன, மாப்பிள்ளைய பத்தியா அப்படின்னா அப்படின்னு கேட்டதும் அனாமிகா புத்திசாலித்தனமா யோசிச்சு, மாப்பிள்ளைன்னு நான் எப்பமா சொன்னேன், நீதான் என்னமோ ஒளர்ற, நீ சொல்லிட்டு நான் சொன்னேன்னு பிளேட்ட மாத்துற, என்ன இப்படியே பண்ணு, இது உனக்கு பழக்கமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகாவோட அப்பா ராகவன் வீட்டுக்கு வந்தாரு. இப்பதான் வரீங்களாப்பா? உங்க மாப்பிள்ளைய பத்தின்னு நீ சொல்லும் போதே வந்துட்டம்மா. உங்க அம்மா கிட்ட என்ன சொல்றேன்னு கேட்க அங்கேயே நின்னுட்டேன். அப்படின்னா நான் கேட்டது நிஜம்தான், நீ உன் மாப்பிள்ளைய பத்தின்னு சொன்னல்லடி அப்படின்னு சொன்னதும்
அனாமிகா வெக்கப்பட்டா. அது அப்பா அப்படின்னு சொல்லாம வெக்கப்பட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டா. சாவித்திரியும் ராகவனும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க, பொண்ணு சிரிச்சுட்டு ஓடுறத பார்த்தா நமக்கு மாப்பிள்ளை தேடுற வேலையை மிச்சப்படுத்திட்டாலோ? நானும் அதே தான் நினைக்கிறேன் சாவித்ரி. நம்ம பொண்ணு காலேஜ்ல யாரையோ காதலிக்கிறா. அந்த பையனை நம்ம கிட்ட பேச சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நமக்கு மாப்பிள்ளைய தேடுற வேலையை மிச்சப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ஒரு கார் வந்துச்சு. சாவித்ரி, நம்ம நினைச்சோமோ இல்லையோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா, பிரசாத், ரமேஷ் கார்ல இருந்து இறங்குனாங்க. ராகவனும் சாவித்திரியும் அவங்கள வரவேற்றாங்க. நாங்க சம்மந்தி ஐயா, இதுக்கு மேல எதுக்கு சூச்சமோ? பொண்ணும் புள்ளையும் ஒருத்தர் காதலிக்கிறாங்க, இங்க வந்திருக்காங்க. நம்ம தான் அவங்கள பத்தி நல்லது கெட்டதை பேசி முடிச்சிட்டு ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணோம்னா. அண்ணே, நாங்க சொல்ல வந்ததை நீங்களே சொல்லிட்டீங்க. அனாமிகா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. உள்ள வாங்க, உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் உள்ள வந்தாங்க, உட்காந்தாங்க. சாரதா அனாமிகாவை பார்த்தாங்க. அவங்களுக்கு அனாமிகாவை பிடிச்சிருச்சு. ராகவன் கூட ரமேஷ பார்த்தாரு. அவருக்கும் ரமேஷ ரொம்ப பிடிச்சிருச்சு. மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி 2 பேரும் இருந்ததால கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு இந்த வரதட்சணையெல்லாம் ஒன்னும் வேணாங்க. எனக்கு அனாமிகாவை பிடிச்சிருச்சு. தெரிஞ்ச ஐயர் யாராவது இருந்தா கூப்பிடுங்க. ஜாதகத்தை காமிச்சு முகூர்த்தத்தை குறிச்சிருவோம். சரிங்கம்மா அப்படின்னு ராகவன் அவருக்கு தெரிஞ்ச ஐயருக்கு ஃபோன் பண்ணாரு. ஐயரும் 10 நிமிஷத்துல அவங்க வீட்டுக்கே வந்துட்டாரு. வீட்ல உட்கார்ந்து ரமேஷ் அனாமிகாவோட ஜாதகத்தை பார்த்தாங்க. ஐயோ, 2 பேரும் கேளுங்கோ. இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தத்துக்கு நல்ல நாள் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு 3 மாசம் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி முகூர்த்தத்தை வையுங்கோன்னு என்ன பலவந்தப்படுத்தாதள் அப்படின்னு ஐயர் சொன்னதும் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. 2 நாள்ல அனாமிகாக்கும் ரமேஷுக்கும் அழகா நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ அனுசியா தோட்டத்துக்கு அனாமிகாவை வரவழைச்சு, கங்க்ராட்ஸ் அனாமிகா, எப்படியோ ரமேஷ சொந்தமாக்கிக்கிட்ட. இது என்னோட ஸ்மால் கிஃப்ட். நீ இன்னும் அழகாகிறதுக்கு இந்த டேப்லெட்ஸ போட்டுக்கோ. கல்யாண நாள் அன்னைக்கு நீ தகதகன்னு தங்க மாதிரி மின்னணும்ல அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அனுசியா சொன்னது நிஜம்தான்னு நம்பி டேப்லெட் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா. அது அழக கூட்டுற டேப்லெட்ஸ் இல்ல, ஆள குண்டாக்குற ஒரு டேப்லெட். அனுசியா ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த விட்டு கிளம்புனா. நாட்கள் போயிட்டே இருந்தது. செமஸ்டர் முடிஞ்சு வேலை கூட கிடைச்சது. ரமேஷ் வேலையில பிஸியா இருந்தான். அனாமிகா அனு கொடுத்த டேப்லெட்ட போட்டுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நாள்லயே அனாமிகா பயங்கர குண்டாயிட்டா. குண்டான அனாமிகா கண்ணாடியில தன்னைத்தானே பாத்துக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டா. நான் என்ன இவ்ளோ குண்டா நிக்கிறேன்? ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அனாமிகாவை பாக்குறதுக்கு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான். ராகவன், சாவித்ரி 2 பேரும் சோகமா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த ரமேஷ் குண்டா இருந்த அனாமிகாவை பார்த்து ஷாக் ஆயிட்டான். அவனை நம்பவே முடியல. பயத்துல அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது அவன் கனவுல குண்டான அனாமிகா வந்து, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ரமேஷ், நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம்ல அப்படின்னு சொன்னதும் திடீர்னு பயந்து போய் எழுந்திருச்சு உட்கார்ந்துக்கிட்டான். இப்படியே நாட்கள் போயிட்டே இருந்தது. அனாமிகா அனுசியா கொடுத்த டேப்லெட்டால இன்னும் அதிகமா குண்டாயிட்டே போனா. ஒரு நாள், அம்மா, அப்பா, நான் இவ்ளோ குண்டா இருக்க அனாமிகாவை கட்டிக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். தப்புப்பா, கல்யாணம் நெருங்கி வரும்போது இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் நீங்க காதலிச்சிருக்கீங்க. அவ எப்படி இருந்தாலும் அவளை நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்பா. ஆமாப்பா, நீ எங்க வருங்கால மருமகளை கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா அந்த பொண்ணு நம்மள ரோட்டுக்கே இழுத்துருவா. ஒருவேளை நீ குண்டா இருந்தேனா அனாமிகா இப்படி ஓட மாட்டா, உன்னை கட்டிப்பா. ஆமாப்பா, அனாமிகா உன்ன எவ்ளோ காதலிக்கிறாங்கறத நாங்க நேர்லயே பார்த்தோம். காதலுங்கிறது அழகு மட்டும் பாக்கறது இல்ல, மனுஷங்களை பாக்கணும், மனித தன்மைய பாக்கணும் அப்படின்னு சொல்லி பலவந்தமா கல்யாணத்தன்னைக்கு கல்யாண மேடையில உட்கார்ந்திருந்த குண்டு அனாமிகா கழுத்துல தாலிய கட்டினா ரமேஷ். கல்யாண மேடையில உட்கார்ந்து மனசுக்குள்ள அழுதுட்டு இருந்தா ரமேஷ். ஆனா அனாமிகாவோ கல்யாண மேடையில உட்கார்ந்து கழுத்துல இருந்த தாலிய பார்த்து சந்தோஷப்பட்டா. கல்யாண பையன் அப்படி, பொண்ணு இப்படின்னு 4 பேர் பேசுனது காதலியே விழுந்தது. ஆனாலும் குண்டு மருமகளோட கல்யாணம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இவங்களோட குடும்பம் எப்படி நடக்க போகுதுங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.